சொல்லுப்பா ஜெயபாலுக்கு சொல்லுப்பா ஜெயபாலுக்கு சேபால கொண்டு கொண்டு நல்லா உரை வந்து ஒரு முன்னாடி சப்போர்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி வரணும் முன்னாடி வரணும்பா. திருவண்ணாமலை சாமி கூடியா திருவண்ணாமலை சாமி சென்றாயா மலை கோவில் இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அனைத்து பொதுமக்களும் உங்களை விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒருமுறை அறிவிக்கின்றோம். மயிலாடும்பாறை தென்பழனி முருகன் மலைக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அனைத்து பொதுமக்களும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை விழாக்குழுவின் சார்பாக அரோகரா மயிலாடுதுறை முருகனுக்கு அரோகரா நல்ல ஒரு நாட்டாம கிடைச்சிருக்காரு. இவர் வந்து சாதாரண மனிதர் இல்ல. முக்கியமா சொல்லணும், இந்த மைக் போட்டு சொல்லிட்டு பாட்டு போட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவரால இந்த முருகன் என்றார்கள், என்னால இல்லை. இந்த ஊருக்கு அவரே தலைவராக இருந்து மக்களுக்கு நல்லது செய்யட்டும். யாரு குறையா வர்றாங்களோ அவங்க குறையை நிறைவுபடுத்தணும். அந்த இது இருக்கு. முருகன் வந்து 2 தாலிக்கு சொந்தக்காரன். அதாவது ஓப்பனா சொல்றதுன்னு நினைக்காதீங்க, இது உண்மை. ஆனா சாதாரண மகான் இல்ல, அவர் நிறைய செய்வாரு. ஆனாலும் அந்த தண்டனை தானே கொடுத்துக்குவாரு. சரிங்களா? நல்ல ஒரு மனிதர், உதவி செய்யற எண்ணம் இருக்கக்கூடியவர். சரிங்களா? இவராலையும் முருகனுக்கு பங்கு உண்டு. யாராலையும் முடியாத ஒரு செயலில் இன்னும் இந்த ஊர் மக்களுக்கு இன்னும் நல்ல செய்யணும். இவர் இந்த சிலையை இந்த பிரதிஷ்டை செய்யறதுக்கு உடனடியா இருக்கக்கூடியவர். நான் ஏறி என்ன அன்னைக்கு முருகன் வந்து 24/2/2006 கூப்பிடுறாரு. அன்னைக்கு இந்த இடத்த நான் வீடியோ பிடிச்சி என்னுடைய சேனல்ல போட்டிருக்கேன். அன்னைக்கு முருகன் இந்த குளத்துல இருந்தாரு. இந்த பாட்டு நிக்க
என்ன மக்கள் கேட்டுட்டாங்க. போட்டு போறோம் இந்த கோயில் வந்து நான் இன்னைக்கு வரேங்க வர என்ன அழைக்கிறாரு. இப்படி ஒரு சக்தி செல் எடுக்கிறீங்களா? இந்த விஷயத்தை வந்து நான் ஏன் சொல்றேன்னா ஒரு அற்புதமான ஒரு திரு ஆலயம் இந்த குற்றத்து மேல இருந்திருக்கு. ஆனா உள்ளூர்வாசி மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் இவருக்கே முன்ன தெரியாது. ஆனா சில பிரதிஷ்டம் செய்யறதுக்கு முக்கியமான ஒரு ஆணி வேறு. இவர் என் பின்னாடி ஏறுறாரு. முருகனும் மயிலுடைய தலை துண்டிக்கப்பட்டிருக்கு. தலை கீழே வச்சு அந்த இடத்துல இருக்காங்க. மனசு உறுத்தல் அந்த உங்களுக்கு வீடியோவா போட்டிருக்கேன். ஆனா முருகன் எதுக்கும் அழைச்சிருக்காருன்னு நம்பி இங்க உட்கார இவங்க 2 பேர் வராங்க. இவர் சொல்றாருங்க, எனக்கு 44 வயசு ஆகுதுமா, இப்படி நாங்க இந்த கோயிலுக்கு எங்களுக்கு தெரியாது, உள்ளூர் வாசிங்கன்றாங்க. திருமணம் வந்து ஒரு 12 வருடங்கள் இல்லையாமா ஆச்சுன்னு இந்த பிள்ளை சொல்லுது. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க. அம்மா சொல்லுங்கன்னாங்க, இந்த இடத்துடைய மகிமை தெரியாம இருக்கீங்க. ஆறுபடையில முருகன் அல்ல, இல்ல, பழனி மலையில இல்ல, திருச்செந்தூர்ல இல்ல, சாமி மலையில இல்ல, பழமுடன் சோலையில இல்ல, திருத்தணியில இல்ல, இந்த இடத்துல தான் இருக்காரு என்பதை வீடியோவா போட்டுட்டு தெரியாத இருந்துட்டு கால நேரங்கள் ஒண்ணு இருக்கு. அப்பதான் அவர் வெளி உலகத்துக்கு வரணும் என்பது இப்பத்தது இல்ல. அன்னைக்கு திருவண்ணாமலையில இருந்து கோச்சிட்டு வந்து குண்டத்துல ஏற்பாடு இல்லையா, அன்னைக்கே விதிக்கப்பட்ட விதி இது. இந்த நாகம்மா என்ற ஒரு இறை பிச்சைக்காரி வருவா, அவர் மூலமா தான் இவன் வெளி உலகத்துக்கு வரணும் என்பது ஐதீகம். அன்னைக்கு அந்த வீடியோ போட்டு இவங்க வராங்க, எனக்கு சின்ன உதவி செய்யுங்கன்னு. அம்மா கேளுங்க, நாங்க ஒரு முருகன் சிலை செய்யணும். அப்படியே யோசிச்சாரு. அவங்க மனைவி எனக்குள்ள உங்களுக்கு ஏப்ரல்ல ஒரு ப்ராஜெக்ட் நடக்க போகுது, முருகன் சிலை செய்யுங்கன்னு சொன்னேன். உண்மையாப்பா? உடனே இந்த பிள்ளை உட்காந்துட்டு இருந்தது. அம்மா, எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா முருகனை செய்ய சொல்லிட்டீங்க, உத்தரவு இந்த பக்கம் தராரு, எனக்கு வந்து நான் இது செய்திடுறேம்மான்னாரு. ஆனா இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை அந்த நேரத்துல. ஆனாலும் செய்யறேங்கிற மனசு வச்சு பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்த ஊர்ல அனைவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா அனைவருன்னா சில பேர்கிட்ட அனைத்தும் வச்சிருக்காங்க. அந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுக்கல. இன்னார் மூலியமா தான் வரணும்னு ஐதீகம். ஆனா இவர் சாதாரணமானவர் இல்லை. இவர் வந்து ராஜா வம்சாவளியில வந்த குழந்தை. இவங்க சிலைகள் வந்து எல்லாரும் பிரதிஷ்டம் செய்ய முடியாது. இதே வருஷ நாட்டை சேர்ந்த பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க ஒருத்தர், அவங்களுக்கு 2 கிட்னி இல்லை. மூர்த்தி அவர் பேர் பாருங்க, எனக்கு தெரியாது. பிராச்சித்தம் இருந்து அவர் வந்து என்கிட்ட பேசுறாரு. அவங்க ஹோட்டல் கூட எங்கே வச்சிருக்காங்களா அரச நாட்டில். அம்மா, எங்க ஹோட்டல்ல வந்து கால் வைங்க. நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துருவோம் முடியாது. நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நான் விஐபி கிடையாதுமா, சாதாரண இறை பிச்சைக்காரி. என்ன எங்கள் ஆளுக்கு என் துணி பாருங்க ரொம்ப கிழிஞ்சிட்டு இருக்குது, நான்லாம் வரலாமாங்கன்னு. ஐயோ அம்மா நீங்கள் வாங்கம்மா, பிராச்சத்தை இருக்கிற இடத்துக்கு வரேன், ஆனால் தயவுசெய்து என்னை அழைக்காதுங்கன்னு வந்துட்டு அந்த அம்மா ஓன்னு அழுறாங்க. அம்மா உங்கள் வீட்டுக்கார் கொஞ்சமாக கர்மா பண்ணியிருக்காரு. பெண்கள் விஷயத்தில் விளையாடுன ஒரு சொன்னேங்க இந்த வார்த்தை. அந்த அம்மா பொட 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 நான் கண்ணீர் விட்டேங்க. அம்மா இது நான் உங்களுக்கு சொல்லலையேன்னாங்க. இல்லைங்க இது நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. வந்திருக்காங்களா அந்த அம்மா? எங்கம்மா? இல்லை அரிசி இல்லை, அந்த அம்மா வந்திருக்காங்களா? சரி தம்பி ஒரு நிமிஷம் இந்த புகழை சொல்லிடுவோம். கடைசியில் அம்மா இந்த உப்புத்துறை கருப்புச்சாமி, இந்த மாளிகைப்பாறை கருப்பு ஒரு ஆலயம் இருக்கு. அது எந்த திசை எந்த ஒரு இடத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியாது. சபரிமலைக்கு உலக நன்மைக்காக போகிறேன். அதாவது ஜனவரி 9க்கு இருமுடி கட்டி 2 சக்கர வாகனத்தில் தன்னந்தனியாக போகிறேன். முடிச்சிட்டு 22ஆம் தேதி நான் வரேங்க. அந்த நேரத்தில் நாம் போய் சோட்டானக்கரி மலையாள பகவதியை பார்த்துட்டு போயிடலான்னு போகிறேன். ஆனால் பகவதி என்ன பண்ண, நேராக முருகன் கோயிலுக்கு போ, மயிலாடும்பாறை துறை தானே பாறை, அப்போ நான் சொல்கிறேன் மயிலாடும்பாறை. அது எந்த திசை எனக்கு தெரியல, நெட்டு போட தெரியாது எனக்கு.
எனக்கு யார்ட்டையும் கேட்க தெரியாது. நேராக உப்புத்துறை கண்டு. உப்புத்துறை சாதாரணமானதில்லை. அங்கே வந்து ஏதோ நடந்து பணம் பெருங்க, அது வேண்டாம். ஆனால் உண்மையான ஆதிக்கற்பன் அங்கே தான் ஐக்கியம் இருக்கார். அது எங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்து அடிவாரத்தில் உண்மையான ஆதிக்கற்பன் நான் கண்ணால் பார்த்து அவர் அங்கே இருக்காருங்க. ஆனால் மற்றதெல்லாம் அது நான் சொல்ல விரும்பலை, வேண்டாம். அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. உண்மையாக நினைக்கிறவங்க அந்த ஆலமரத்துக்கிட்ட போங்க. உண்மை சக்தி அவர் வேறு யாரும் இல்லை, என் அண்ணன் கருப்புச்சாமி. அவர் தான் என்னை அழைச்சார். அந்த மகிமை சொல்லணுன்னா நிறைய விஷயம். ஒரு 15 நாள் என் கால் கட்டு போட்டார். என்னால் போகவே முடியல. என்ன இது எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. உடனே அன்னைக்கு தான் தை ஒண்ணுங்களா, அன்னைக்கு இந்த தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் வரும்போது ஏதோ இந்த இந்த எல்லையில் ஒரு சக்தி இருக்கேன்னு நான் வரேன். வந்த உடனே ஒரு மாட்டு கற்கையில் நின்றுந்தார், மாடு கட்டிட்டு. அம்மா இங்கே ஏதோ முருகன் கோயில் இருக்கான்னு கேட்டேன். அவங்க வந்து அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்ன உள்ளூர்வாசிகளுக்கே தெரியலிங்க இப்படி ஒரு முருகன் இங்கே இருக்காருன்னு. எனக்கு ஆதங்கமாக இருக்குது. இவ்வளோ ஒரு உயிரோட்டம் இருக்கிற அந்த காக்கும் கடவுள் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பை இங்கே இருக்கான்றது ஏன் அறியல இந்த மக்கள். அப்போ அவங்கள சொல்லி தப்பில்லை. விதி என்பது கர்மா என்பது இந்த ஊருக்கு இருந்திருக்கு. அந்த கர்மா விலகக்கூடிய நாள் என்னைக்குன்னா இன்னைக்கு தை, இது சித்திரை 1 அன்னைக்கு பிரதிஷ்டமாக இருக்காரு. இது ஒன்றும் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு வார்த்தைகள் வரலை. அப்படி ஒரு இடம் தான் இங்கே. உலகத்தில் இருக்கிற யாரும் சும்மா காசு பண்ணுற இடத்துக்கு போகாதீங்க. எங்கேயுமே கடவுள் இல்லை. காசைத்தான் கடவுள் அப்பான்னு அன்றைக்கே சொல்லிட்டான். அதாவது பூசாரிக்கிட்ட போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜோபை பார்க்குறாரு, கையை பார்க்குறாரு. நீங்கள் 10 ரூபா போட்டால் ஹன்றாரு. நீங்கள் 50 ரூபா போட்டால் நெத்தியில் வைக்கிறாரு. நீங்கள் 500 ரூபா கொடுக்குறது இருந்தால் கருவறையில் முருகன், சிவன், என்ன பெருமாளுடைய மாலையே உங்கள் கழுத்துக்கு வந்துடுது. உங்களை கருவறைக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இன்றைக்கி வந்து சாமி வந்து காசாக்கிட்டாங்க. உண்மையான கடவுள் தத்ரூபமாக அந்த முருகப்பெருமான் இங்கே இருக்காரு. வாங்க வழிபடுங்க. இந்த குழந்தை இல்லாதவங்க, திருமணம் தடைப்படுறவங்க, கடன் பிரச்சனை, அப்புறம் இந்த அரசியலில் நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போங்க. அந்த பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. இன்னைக்கு நான் சொல்கிற வார்த்தையை வந்து என்ன டேட் இன்னைக்கு? சித்திரை 1. இங்கே எந்த அரசியல்வாதியும் சரி கொஞ்சம் மலை ஏறி வந்து அப்பனுக்கு ஒரு பூஜை போட்டுட்டு வச்சுட்டு போங்க. நீங்கள் வரலன்னா எனக்கு சொல்லுங்கள். அந்த ஒரு வைப்ரேஷன் இங்கே இருக்குது. என் அன்பு ஆத்மா சொந்தங்களே, எல்லா சேனலில் என்னை வந்து அம்மா 3 வருஷமாக நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், 5 வருஷமாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன், நான் வரணுமா உங்களை பார்க்க. வராதிங்கப்பா. என்னை பார்க்க ஏன் வரீங்க? உன் தாயை பாரு, உன் தந்தையை பாரு. என்ன தாய் பார்வதி, தந்தை ஈசன். இவர் கண்களுக்கு தெரிஞ்ச தெய்வம். இந்த தெய்வத்தை செருப்பில் அடிச்சு கஞ்சி ஊத்தாம காணாத கடவுள் என்னடா போய் பார்க்க போறீங்க? என் சேனல் இதுதான். இந்த சேனல்ல நான் எது சொல்லுவேன்னா, உங்களுக்கு அந்த பிராச்சித்தம் இருந்தால் நீங்க உணவு எடுத்துக்கிற உணவாகும். நீங்கள் மருத்துவம் எடுத்துக்க சென்றிருக்கோம், மருத்துவமனைக்கு நீங்கள் லைட்டாக தலைவலி கொடுப்பாரு. அது எந்த மாநிலம் மாவட்டம் எனக்கு தெரியாது. பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவார். அங்கே பார்த்தா உண்மையான ஒரு ஆத்மா நிற்கும். மலைவாழும் மக்கள் என்னை பார்க்கணுன்னு பிராச்சித்தம் இருக்கிறவங்க மாமியா மாமனாரை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தாய் தோப்பனை தெரிஞ்சுக்கணும். கட்டின கணவனின் அருமை தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்துப்பா அவன் என்ன சொல்கிறது, குடிகாரனாக இருக்கலாம், மொல்ல மாதிரியா இருக்கலாம், முடிச்சோக்கியாக இருக்கலாம், அவன் தற்போக்காக இருக்கலாம். ஒரு பெண்ணால் நினைத்தா முடியும் திருத்த. ஆனால் நீங்கள் இதை சொல்லாமல் பெண்கள் இன்னைக்கு என்ன செய்கிறீங்கன்னா, கணவரை கழுவி ஊத்துறீங்க. கணவனுடைய அருமை தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஆனால் உங்களுக்கு மீண்டும் பிறப்பு இருக்குன்றது தெரியாமல் இருக்கு. நான் அடுத்தது இந்த பூஜை முடிச்சுட்டு பெண்களுக்கு சில போதனை கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த பூஜை முடிச்சிடுறேன். இந்த பூஜைக்கு வந்திருக்கிற அத்தனை இந்த திருப்பணிக்கான வேலைகள்லாம் ஏற்றமெல்லாம் இங்கே இருக்காங்க. என்ன அவங்களுக்கு இந்த முருகப்பெருமான் என்னால் ஒரு சால்வை போட சொல்லியிருக்காரு. எல்லாம் புகழும் அவங்களுக்கு தரட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. யாருங்க? சக்கரவர்த்தி வாங்க. போலீஸ் நல்ல அதிகாரி அப்படி தாங்க வருவாரு. இன்னொரு
நல்ல அதிகாரியா வேணும்னு பெரிய அதிகாரி நேர்மையா இருக்கிறதுனால சில உள்ளேயே அவரை வீழ்த்தணும்னு இருக்காங்க. ப்ரொமோஷனும் வரும் அவருக்கு. நம்ம சிவாய் அவர் தான் ப்ரொமோஷன் கொடுக்க போறாரு. சாமி அடுத்த எலெக்ஷன் நிக்க போறேன் சாமி. இல்ல கரெக்ட். ஏற்கனவே 2 தடவை வந்து பிரசிடண்ட்டுக்கு 2 தடவை வந்து தோத்தாங்க. இங்கே மாதிரி மறுபடியும் உங்களை ஈஸ்காலன் வந்து என்னை நம்பி இறங்காதீங்க, உங்க ஊர் மக்களை நம்புங்க. ஊர் மக்களுக்கு நல்லது ஆட்சி கொடுங்க. மக்களை நம்புறவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதாவது நீங்க ஜெயிச்சு வந்தா நல்லா செய்றீங்களோ இல்ல எது செய்றீங்க எனக்கு தெரியாது, பிரபஞ்சத்துக்கு தெரியும். அந்த உண்மை இருப்பதுன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சு துண்டு கொடுங்க. துண்டு கொடுங்க, எடுத்துக்கிறீங்க. அவரு அந்த சிவனுக்கு நான் சிவன் சாமி கொஞ்சம் கோச்சுக்கு வைங்க. நான் விசுக்கிட்டு கால் விழ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆமா பார்த்து சிவன் பொண்டாட்டி கால் அவர் மீண்டும் மீண்டும் அந்த பிரபஞ்சத்தின் இதுல ஜெயிக்கணும். இந்த ஊர் மக்கள் தண்ணி இல்லாத குறைக்கோ அல்ல ஏதோ பிரச்சனைக்கு போகும்போது ஓட்டு கேட்கும்போது மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் தெரியாம ஒதுங்க கூடாது. இட தேடி போய் உதவி செய்யணும். அதுதான் என்னுடைய கண்டிப்பா சரி. வேறமா